சிம்பிளா வீட்ல இருக்கிற உணவுகளை வச்சே நீங்க ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ நான் சொல்ற இந்த ஒரு 5 டிப்ஸை மட்டும் நீங்க அடுத்த ஒரு 90 நாள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறத நீங்க கண் கூட பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு நான் ஃப்ரீயா கோச்சிங் அண்ட் டீச்சிங் பண்றோம். உங்ககிட்ட ஃபுட் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ கோச்சிங்க்கு ஜாயின் பண்ண டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன தெரியுங்களா? நீங்க காய்கறி வாங்கும் பொழுது 1 கிலோ கேரட் கொடுங்க, 1 கிலோ உருளைக்கிழங்கு கொடுங்க, அப்படி வாங்காம நான் சொல்ற மாதிரி காய்கறிகள் பர்ச்சேஸ் பண்ணுங்க. என்ன அப்படின்னா பீன்ஸ், அவரைக்காய், சௌ முள்ளங்கி, இந்த 4 காய்கறிகளை சேர்ந்து 1/2 kg அல்லது 1 kg வாங்கிக்கோங்க. இப்போ இந்த காய்கறிகளை சமமா எடுத்து பொரியல் செய்யுங்க. செகண்ட் டிப், நீங்க சாப்பிடுற ரைஸ் வந்து ப்ரௌன் ரைஸ் அல்லது சொசைட்டில இருக்கும் இல்லையா, பெருசா இருக்கும் அரிசி, இதுல தாங்க ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. லேயர் பை லேயரா மேல இருக்கிற ஃபைபரை நம்ம எடுத்துட்டு உள்ள இருக்கிற கார்போஹைட்ரேட் மாவை மட்டும் நாம சாப்பிடுறோம். இதுதாங்க சுகர் வரதுக்கு மெயின் ரீசன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெலிசா இருக்கிற அரிசி யாரெல்லாம் சாப்பிடுறீங்களோ நீங்க எல்லாம் குண்டாக போறீங்கன்னு அர்த்தம். குண்டா இருக்கிற அரிசியை யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்க எல்லாரும் மெலிசாயிடுவாங்க. இதுதாங்க உண்மை. தேர்ட் டிப், நீங்க ஒரு நாளைக்கு 4 லிட்டர் ஆஃப் வாட்டர் இன்டேக் பண்ணீங்க அப்படின்னா வெயிட்டே ஏறாது. இதுதான் உண்மை. ஃபோர்த் டிப், இதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம், யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாம போயிட்டு அவங்களோட வெயிட்டை ரொம்ப அதிகமாக கொண்டு போறது இந்த பழக்கம் தான். இந்த பழக்கத்தை ஸ்டாப் பண்ணுங்க. என்ன அப்படின்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மதிய லஞ்ச் தாங்க நீங்க சாப்பிடணும். இடையில நீங்க ஸ்நாக்ஸ், ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எதுவுமே வேண்டாம். பிகாஸ் நீங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எதுக்கு, தென் லஞ்ச் சாப்பிடணும். ஹெல்த்தியான லஞ்சா சாப்பிட்டீங்கன்னா ஈவினிங்ல பசிக்காது. ஸோ நீங்க டின்னர் சாப்பிடலாம். டின்னர் ஹெல்த்தியான டின்னரா எடுத்துக்கிட்டீங்கன்னா நைட்டு பசிக்காது, சீக்கிரமா தூங்கிடலாம். உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதும் இல்லாம கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகி உங்க ஹார்ட்டை வரைக்கும் பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி அன்ஹெல்த்தியான ஃபுட் தாங்க காரணம். நெக்ஸ்ட் 5th டிப்ஸ் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. நீங்க சாப்பிட்றது எதுக்காக? ஒர்க் பண்றதுக்காக. ஒர்க்கே செய்யாம நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த கேலரி எப்படி தாங்க உங்க உடம்புல இருந்து பேர்ன் ஆகும். ஸோ ஒர்க் இல்லை அப்படின்னா ஆக்டிவிட்டி, எனி ஒன் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங், ஜம்பிங், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் டெய்லி பேஸில் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நீங்கள் சாப்பிட்றது டைலூட் ஆகும். அது உங்கள் பாடியை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கும். இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க, கேலரிஸ் பேர்ன் ஆகாமல் உங்கள் பாடியிலேயே தேங்கி நிற்கும். நாளடைவில் அது ஃபேட்டாக மாறும். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.